ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல என்டிஏ, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு மார்க் டெஸ்ட் மூலமா எப்படி வந்து பிராக்டிஸ் ஆகுறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா இப்போ என்டிஏ நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனுமே வந்து சிபிடி பேஸ் பண்ணி தான் வந்து நடத்துறாங்க. சிபிடி மீன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் வந்து நடத்துறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை தாண்டி வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர்ல தான் நீங்க வந்து எக்ஸாம் வந்து சென்டர்ல போயிட்டு அட்டன் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாமினேஷன் வந்து லைவா வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல மார்க் டெஸ்ட் வந்து அவங்க அபிஷியல் வெப்சைட்லயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மார்க் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்க வீட்ல இருந்தபடியே உங்களுடைய மொபைல் போன் மூலியமாகவோ உங்களுடைய லேப்டாப் சிஸ்டம் மூலியமாகவோ நீங்க பிராக்டிஸ் ஆயிக்கலாம். இதை எப்படி வந்து நம்ம வந்து மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பிராக்டிஸ் ஆகுறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து லைவா உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ வெப்சைட்ல வந்துக்கோங்க. என்டிஏ வெப்சைட்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள தான் வருவீங்க. இதுல அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மார்க் டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்க எந்த எக்ஸாமுக்காக வந்து அப்பேரிங் ஆக போறீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. என்டிஏ சார்பில் வந்து என்னென்ன எக்ஸாமினேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நடத்துறாங்களோ அது எல்லா எக்ஸாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வரக்கூடிய ஜனவரி வந்து ஜனவரி 3ஆம் தேதியில இருந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்தியா ஃபுல்லா வந்து யூஜிசி நெட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்படிங்கறதுனால நம்ம யூஜிசி நெட்டை ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஜேஇக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா ஜேஇ செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நீட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா நீட் கொடுங்க. கியூட்னா கியூட் கொடுங்க. என்எல்யூக்கு அப்ளை பண்ணீங்கன்னா என்எல்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாமினேஷன் இருக்கு. உங்களுக்கு எந்த எக்ஸாமினேஷன் வந்து தேவைப்படுதோ அந்த எக்ஸாமினேஷன் செலக்ட் பண்ணிட்டு பேப்பர் அப்படிங்கிற இடத்துல இப்ப இந்த யூஜிசி நெட்ல நீங்க என்ன பேப்பருக்காக வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த பேப்பர் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து தமிழ் அப்படிங்கறதுனால தமிழ் பேப்பரே நம்ம வந்து ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்ங்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். லாங்குவேஜ் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் கவனமா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் பேப்பர் டூ சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து உள்ள போகும். லாகின் டெமோ அப்படிங்கிற இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் எதுவுமே போட தேவையில்லை. டிஃபால்ட்டா உங்களுக்கு உங்களோட ஐபி அட்ரஸ் இருக்கும். அதை அப்படியே நீங்க வந்து டைரக்டா லாகின் வந்து பண்ணிடலாம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளீஸ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி, அதாவது நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ண உள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிளர்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த இந்த சிக்னல் வந்து நீங்க எந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணலன்னு அர்த்தம். ரெட் கலர்ல வந்து உங்களுக்கு வந்து அலர்ட் வருது அப்படின்னா நீங்க வந்து ஆன்சர் வந்து பண்ணல, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். இந்த இடத்துல கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வாரீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரிங்களா? இந்த இடத்துல ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து டாட் கிரீன் டாட் இல்லாம இருக்கு அப்படின்னா யூ ஹேவ் நாட் ஆன்சர் த கொஸ்டின் பட் ஹேவ் மார்க்டு த கொஸ்டின்ஸ் அண்ட் ரிவ்யூ, அதாவது நீங்க வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஆன்சர் பண்ணிருக்கீங்க பட் அதை சேவ் பண்ணாம அடுத்த கொஸ்டினுக்கு வந்து போகலாம். அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இந்த இடத்துல அதே ப்ளூல வந்து டாட் இருக்கு, ப்ளூ கலர் கிரீன் கலர்ல டாட் இருக்கு அப்படின்னா the questions answered and marked for review will be considered and evaluate அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் இதுக்கு உண்டான கான்செப்ட். சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 120 மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியரா படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி வந்து டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த கிரீன் கலர் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைவ் டெமோ வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க வந்து எக்ஸாம் சென்டர்ல போயிட்டு எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி லைவா தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட போட்டோ வந்து இருக்கும். இது டெமோங்கிறதுனால உங்க போட்டோ இல்ல. நீங்க லைவ் எக்ஸாமினேஷன்ல வந்து அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ல உங்க போட்டோ இருக்கும், உங்க பேர் இருக்கும். அதே மாதிரி நீங்க என்ன எக்ஸாம் வந்து இப்போ அட்டன் பண்ண போறீங்களோ அந்த எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும், என்ன பேப்பரோ அந்த பேப்பர் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 1ஆ 2ஆ 3ஆன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க வந்து ஆன்சர் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஏபிசிடி அப்படின்னு சொல்லி 4 விதமா கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1 பை 1 வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அப்படின்னா இந்த இடத்துல 2 அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இல்ல ப்ரோ நான் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்காம சேவ் அண்ட் மார்க்டு ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த 1ங்கிற நம்பர்ல இருந்து வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டா நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நோட்டிபிகேஷன் அலர்ட் வந்து காமிக்கும். இதே மாதிரி 100 கொஸ்டினுக்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிரீன் கலர்ல டிக் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து 100 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சர் வந்து பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து சேவ் வந்து மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து விழுந்துருது பாருங்க எப்படி
நம்ம மார்க் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணி மார்க் வந்து ரிவ்யூ பண்றதுக்காக வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கான்செப்ட் வந்து காமிக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதே மாதிரி சேவ்ட் ஃபார் மார்க் நீங்க கொடுக்கலாம். அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்து நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்து ஃபைனலா வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இது மார்க் டெஸ்ட்ல காமிப்பாங்க. பட் நீங்க மெயின் எக்ஸாமினேஷன்ல ரியலா போயிட்டு எழுதும்போது உங்களுக்கு மார்க்லாம் நீங்க வந்து இவ்வளவுதான் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் காட்ட மாட்டாங்க. சரிங்களா? அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். வேற ஏதாவது இந்த மார்க் டெஸ்ட்ல பிராக்டிஸ் ஆகுறதுல உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா எக்ஸாமினேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் ஆன்லைன்ல வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். சோ உங்களுக்கு என்ன எக்ஸாமினேஷனுக்காக மார்க் டெஸ்ட் வந்து ஆன்லைன்ல வந்து தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நம்ம வந்து அதை பத்தி வந்து ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து என்டிஎஸ் நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ்.